இன்று காலை 8 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை சப்ரகமு மாகாணத்தில் உள்ள வைத்தியசாலைகள் மற்றும் அனைத்து சுகாதார நிறுவனங்களிலும் பணிப்புறக்கணிப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பொருளாதார நீதியை வழங்குவதற்கு முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளுக்கு சுகாதார அமைச்சு தீர்வை வழங்குவதாக கூறிய போதிலும் அதனை நிறைவேற்றாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சுகாதார தொழில்துறையைச் சேர்ந்த 72 தொழிற்சங்கங்கள் இணைந்து வடமத்திய மாகாணத்தில் கடந்த வியாழக்கிழமை பணி பகிஷ்கரிப்பை ஆரம்பித்தனர். கடந்த 3ஆம் தேதி இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட இணக்கப்பாடுகளை நடைமுறைப்படுத்துவதை சுகாதார அமைச்சு மற்றும் நிதியமைச்சுகள் தாமதித்ததாகவும் குறித்த இணக்கப்பாடுகளை நடைமுறைப்படுத்தும் போது பல சுகாதார ஊழியர்களை நீக்கி சுற்றறிக்கை வெளியிட்டுள்ளதால் மீண்டும் பணி பகிஷ்கரிப்பை முன்னெடுக்க தீர்மானித்ததாகவும் கூட்டமைப்பின் இணை ஏற்பாட்டாளர் சாணக்க தர்ம விக்ரம கூறியுள்ளார். பணி பகிஷ்கரிப்பினால் கேகாலை பொது வைத்தியசாலையில் பல சேவைகள் பாதிக்கப்பட்டதுடன் அத்தியாவசிய சேவைகள் மாத்திரமே முன்னெடுக்கப்பட்டன. பணி பகிஷ்கரிப்பினை முன்னெடுப்பதாக கூறினாலும் மாவனல்ல ஆதார வைத்தியசாலையில் வழமை போன்ற சேவைகள் இடம்பெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார்.